சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம். இப்போ சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணணும். நான் சொல்கிறத நல்லா காதில் வாங்கிக்கணும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும், ஒரு பிரார்த்தனை இருக்கும். அந்த கோரிக்கையை சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் சொல்கிறத நல்லா காதில் வாங்கிக்கணும். மனசெல்லாம் சுவாமிகிட்ட இருக்கணும். மனசை நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலன வீட சந்தோஷ் சீரடி சாய் மகாராஜ் திருக்கோயில் சிவராமபுரம். ஆர்த்தி பிரார்த்தனை. எனது பக்தர்களை காப்பதற்காக நான் 7 கடல்களையும் தாண்டுவேன். என் உயிரையும் கொடுப்பேன். என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கராதம் செய்த சத்குருவே சாய்நாதா, உமது திருடிகளை புகழ்டமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம். பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நைவேத்திய பிரசாதங்களையும் தூப தீபனம் செய்யும் ஆரத்தி பெற்று எங்களை ஆசிர்வதியுங்கள். சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டுரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மற்றுமுள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா, தங்களின் திருப்பாத கமலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆஸ்வதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். உங்களது அடிவர்களாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும், திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மனவாழ்க்கை அமைவும், எங்கள் உடல் பிழைகள் இங்கு நலம் பெறவும், உத்தியோகத்தில் உயர்வும், வழக்குகளில் வெற்றியும், செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மனை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும், குழந்தை பிறந்த அணிகளுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்படுத்துகிற கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திடவும் உத்தரவாகினியாக தள்ளிப்படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சந்தோஷ் சீரடி சாய் மகாராஜ். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்போ சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம். உங்களுக்கு நீங்கள் சுவாமி நீங்கள் என்ன ரூபமானாலும் இருங்க, சிவனாக இருங்க, ராமராக இருங்க, பெருமாளாக இருங்க, கோவிந்தனாக இருங்க, நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் இருங்க, ஆனால் எங்களுடைய கோரிக்கையை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டோம். சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார், நீ 7 கடலுக்கு அந்தாண்ட இருந்தாலும் உன்னை நான் காப்பாற்றுறேங்கிற, நீ எங்கே இருந்தாலும் சரி என்ன நினை, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறார். இங்கே 9 வியாழக்கிழமை விரதம். 9 வியாழக்கிழமை விரதம். பசியோட பாபாவுக்கு விரதம் இருக்கக்கூடாது. சுவாமிக்கு பசியோட விரதம் இருக்கக்கூடாது. காலையில் வேணால் சாப்பிடாமல் காஃபி பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். மதியானம் சமைச்சிட்டு நீர் விழாவி காக்காய்க்கு சாமி பாபாவை நினச்சி நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு சாதத்தை வச்சுட்டு சாப்பிடுங்க. இரவில் சப்பாத்தி, பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது சப்பாத்தி. அந்த சப்பாத்தியை செஞ்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கொஞ்சம் விநியோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. அது எந்த ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் சரி 9 வியாழக்கிழமையில் அது முடித்து கொடுப்பார். நம்பிக்கையோடு இருக்கணும். நீங்கள் எந்த அளவு நம்பிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவு நடத்தி கொடுப்பார். அதனால் ஒரே வாரத்தில் வந்தோன்னே எனக்கு இந்த வேலை நடக்கலை, 9 வாரம் வந்துட்டே எனக்கு இந்த வேலை நடக்கலை, நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய பாவம், நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம எவ்வளோ புண்ணியம் செஞ்சோமோ பாவம் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாப்பில் இப்போ நடக்கும். இது கொஞ்சம் லேட்டாகும், கொஞ்சம் சீக்கிரமே உடனே ஒரே வாரத்தில் நடக்கும், அதிசயமாக நடக்கும். பாபா ஒரு அதிசயமாக தான் நடத்துவார். அது எப்படி நம்ம நம்பிக்கையோடு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த அளவு நடக்கும். அதே போல் இந்த கோவில் வர 16/9 கும்பாபிஷேகம், 16/9 கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணி எது வேணாலும் பண்ணலாம். அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். சுவாமிக்கு யாகம் பண்ணுறோம் பெரிய அளவில். 3 நாள் யாகம்லாம் நடக்கிறதுக்கு அதுக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம். என்ன உங்களால் முடியுமோ அதை வாங்கி கொடுத்து நல்ல பிரம்மாண்டமான அளவில் அதை செய்யணும்னு ஒரு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் மட்டும் வந்தால், நான் மட்டும் போய் கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு எனக்கு மட்டும் அந்த அனுக்கிரகம் கிடைச்சா போதும்னு இருக்கக்கூடாது. பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க உங்கள் தெருவில். ஏன்னா இப்போ எல்லார்கிட்டையும் போய் நாங்கள் சேர்க்கணும். அதே போல் நீங்களும் உங்கள் தெருவிலையோ உங்கள் ஊர்லேயோ உங்களுக்கு சொந்தக்காரவங்களோ யார் இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இங்கே எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் ஆகுது. ஒரே நாளில் இத்தனை கோயிலும் 7 கோயில் கிட்டத்தட்ட இருக்குது.
எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம் ஆக போகுது. பெரிய ஆஞ்சநேயர் வரைக்கும் எல்லாம் கும்பாபிஷேகம் ஆக போகுது. எல்லோரும் கலந்துக்கணும். எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட உங்களுக்கு யாரா அந்த கஞ்சி வைக்கிறாங்க பாருங்கள், அவங்க வாரம் வந்து கஞ்சி வைக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் எதுவுமே கொடுக்கறது கிடையாது, சிலிண்டர் மட்டும்தான் கொடுக்குறோம். அவங்க சம்பளமாக கிடையாது, 10 ரூபா காசும் கொடுக்க மாட்டேனா, அவங்கள்ட்டேருந்து நான் தான் வாங்கிக்கிறேன். அவங்க வந்து அங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காசு எந்த விதமான நோக்கமும் கிடையாது, அவங்க எந்த விதமான பிரதிபலனும் பார்க்குறது கிடையாது. எனக்கு நீ காசு கொடுத்தா தான் நான் வந்து இந்த கஞ்சி வைப்பேன், ஜாமானே வாங்கி கொடுக்குறதில்லன்னு வச்சுக்கலேன், நான் எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல. அவங்களே வாங்கிட்டு வந்து அவங்க எப்படி செய்கிறாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது. அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்களே செஞ்சு அவங்களே கொடுத்துட்றாங்க. எல்லாம் அவங்களே விநியோகம் பண்ணுறாங்க. அது பெரிய அவங்களுக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம். போன ஜென்மத்தில் அவங்க என்ன செஞ்சாங்களோ தெரியாது, இந்த ஜென்மத்தில் அவங்க கஞ்சா வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, வயிறார கொடுத்து நிறைய எல்லாரையும் திருப்திப்படுத்தி அனுப்புகிறாங்க. நம்ம வந்து எவ்வளோ சொன்னாலும் ஏதோ கோபமாக சில நேரங்களில் நாமளே பேசிடுவோம். அதையும் பொருட்படுத்தாமல் இந்த எவ்வளோ இருந்தாலும் சுவாமி நம்ம சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆத்மார்த்தமாக இந்த சுவாமிக்கு சேவை செய்கிறாங்க அனைவருக்கும். அதே போல் இந்த கும்பகோணத்துலேருந்து வந்து இந்த கஞ்சி வைக்கிறாங்க. கஞ்சி வந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது, நாங்கள் இந்த சிலிண்டரை தான் வாங்கி கொடுக்குறோம். அவங்களே ஒரு ஆத்மார்த்தமாக இந்த சுவாமிக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கஞ்சி வச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் சரி மேனேஜிங் ட்ரஸ்டி அவங்க வந்து பெரிய கைங்கரியம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு விதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கோவில் இதே போல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க தர்ம காரியத்துக்காக குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது செய்யணும், குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு தொண்டு, ஒரு ட்ரஸ்ட்டாக மதர்லேண்ட் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சு ஆரம்பித்து அதுக்கு ஒரு கட்டடமும் கட்டி அதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தில் அவங்களும் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க பாபாவுடைய அனுக்கிரகத்தில் அவங்களுடைய வேலைகளும் சீக்கிரம் முடிஞ்சு அது நல்ல அந்த நிறுவனம் நல்ல சிறப்பாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவங்க தான் இன்றைக்கி அன்னதானத்துக்கெல்லாம் அவங்க தான் ஒரு இது பண்ணியிருக்காங்க, காணிக்கை கொடுத்துருக்காங்க. அதே போல் தானத்திலே சிறந்தது அன்னதானம். நீங்கள் எந்த புண்ணியம் எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு 5000 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா பத்தாது, ஒரு 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா பத்தாது, 5 லட்சம் கொடுத்தா இன்னும் கொடுப்பாங்களா அப்படின்னு தான் எனக்கு கேட்கும். அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான். அதே போல் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஆசை தீராது, காசு பணங்கள் மட்டும். ஆனால் இந்த பசுவுக்கு ஒரு புண்ணியம் பண்ணுறோம் பாருங்க, அகத்திக்கீரையை கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு பெரிய புண்ணியம். பசு மாட்டுக்கு வந்து ஒரு அகத்திக்கீரையை கொடுக்கறது அவ்வளோ பெரிய புண்ணியம். 30 தேவர்கள் அதில் இருக்காங்க. அந்த தேவர்கள் அதில் இருந்துட்டு அதை பார்க்குறதே பெரிய புண்ணியம், அது தரிசனம் பண்ணுறது அவ்வளோ புண்ணியம். அதுக்கு ஒரு வாய் புல் கொடுக்கறது அவ்வளோ சிறப்பு. என்ன நம்ம பாட்டுக்கு அப்படியே வரோம், ஏதோ அப்படியே பிக்னிக் போகிறது மாதிரிக்க வரோம், அப்படியே ஷோ பண்ணிட்டு வந்துட்டு ஒரு மாட்டுக்கு ஒரு புல் வாங்கி கொடுத்தா அவ்வளோ புண்ணியம். இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பைத்தம்பருப்பு வாங்கி ஒரு கொஞ்சோண்டு ஊற வச்சு கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு அந்த இது கொடுத்தா நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் அன்னைக்கே போகும். அகத்திக்கீரை கொடுத்தா அவ்வளோ புண்ணியம். என்ன அதே போல் இந்த அன்னதானத்துக்கு அவ்வளோ செய்யுங்க. கோவில் எல்லா இடத்துலையும் கோவில் கட்ட முடியாது. இந்த இடத்துல கோவில் கட்டுறோன்னா இத்தனை கோயிலை வச்சு நாங்கள் இப்படி நாங்கள் பண்ணல, இறைவன் நம்மளை பண்ண வச்சுருக்கான். இறைவன் நாங்கள் ஒன்றுமே பண்ணலை, இறைவன் நம்மளை இந்த இடத்துல இந்த காரியங்களை செய்யின்னு சொல்லி என்னை அனுப்பி இந்த காரியங்கள் நடத்துகிறான். அதுக்கு இறைவனுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். இப்போ இது எல்லா காரியமும் சீக்கிரம் நடக்கணும், எல்லா வேலைகளும் சீக்கிரம் நடக்கணும். வந்திருக்கவங்க எல்லாரும் வராதவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி 1 நிமிஷம் ராமநாமம். இந்த ராமநாமம் சொல்லும் போது எல்லாரும் சொல்லணும். 4 பேர் மட்டும் ஹர ராம 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 ராமான்னு அந்த அம்மா சொல்லுது, அதுமாரி சொல்லக்கூடாது. எங்கே இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும், நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, நீங்கள் ட்ரெயினில் போனாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ராமராமன்னு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ராமநாமம் சொன்னாக்கா அதாவது 3 பிறவி பாவங்கள் போகும். முன் பிறவியில் நம்ம என்னவா பிறந்தோமோ தெரியாது, அந்த பிறவியில் செஞ்ச பாவங்கள் போகும். அடுத்தபடியாக இந்த பிறவியில் என்ன செஞ்சுருக்கோமோ தெரியாது, எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோமோ தெரியாது. என்ன அதில் உள்ள பாவங்கள் போகும். அடுத்த பிறவியில் நம்ம என்னவா பிறக்க போகிறோமோ தெரியாது. அதனால் இந்த மனித பிறவி வந்து அரிதும் அரிது, மானிடராய் பிறப்பது அரிது. அதே போல் இந்த மானிடராக பிறந்து நமக்கு கை காலில் நல்லா கொடுத்துருக்கான் ஆண்டவன், நல்லா உழைக்க கொடுத்துருக்கான், நிறைய பணங்காசை கொடுக்குறான், நல்லது செய்யணும். நம்மளுக்கு கீழே உள்ளவங்கள பார்க்கணும், நமக்கு மேலே உள்ளவங்களே பார்க்கக்கூடாது. அவங்க இவ்வளோ பெரிய மாடி வீடு கட்டுறாங்களே, அவன் எப்படா இவ்வளோ பெரிய மாடி வீடு கட்டுறான், அவன் என்னடா அவன் அப்படி கட்டுறான்
நம்ம கீழே உள்ளவங்கள பார்க்கணும். அவங்க எவ்வளோ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும், நம்மளால் முடிஞ்சது. ஒரு ஏழைகள் எங்கேயாவது உட்காந்துருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். என்ன சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் புண்ணியம். இதே போல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிறவியிலும் நீங்கள் நல்லா இருக்கலாம்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ராமநாமம் சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், மனசார சொல்லுங்கள். ராம 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 ராம